சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதை எங்க வைக்க? இங்க வைங்க தம்பி. நந்தினி, என்ன தலானி எல்லாம் இங்க போ. ரஜிதா கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க. ராசாத்தி உட்கார். வாங்க வாங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக துப்பு. அம்மா போயிட்டு வரோம். வாங்க வாங்க போயிட்டு வாங்க. சரிம்மா வரேம்மா. நந்தினி வரோம். போயிட்டு வாங்க. நந்தினி வரேன். நல்லா இரு. இதையெல்லாம் பார்க்க உன் அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல. அம்மாச்சி, அம்மா எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. தங்கச்சிக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அப்பா, கடைக்கு போயிட்டு எள்ளு மிட்டாய், கடலை உருண்டை, பொரி உருண்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரியா? வர வழியில மாமா வீட்டுக்கும் சொல்லிட்டு வந்துரு. சரிம்மா. எதுக்கு அந்த வெறும் பயலுக்கு செய்தி சொல்ல சொல்ற? சொல்லணும் அம்மாச்சி, அதன முறை. நாளைக்கு சொல்லலன்னு பேச்சு வந்துட கூடாதுல்ல. அக்கா போவாதக்கா, என் கூடவே இரு. அக்காவா? என்னடி இது புதுசா இருக்கு? நந்தினி நந்தினின்னு பேரை சொல்லி கூப்பிடுறவ இப்ப அக்காங்கிற? அது பெரிய மனுஷி ஆயிட்டால, நீ பேர் சொல்லியே கூப்பிடு. அதான் எனக்கு பிடிக்கும். வேண்டாம்க்கா. ஏன்? நான் இனிமேல் உன்னை அக்கான்னு தான் கூப்பிடுவேன். சரி, நம்ம பல்லாங்குழி விளையாடலாமா? புனிதா, நீ போய் எடுத்துட்டு வாடி. சீக்கிரம் வா. சரி. பெரிய மனுஷி ஆயிட்ட. சரி, நீங்க 3 பேரும் விளையாடிக்கிட்டு இருங்க. நான் போய் காபி எடுத்து வரேன். அக்கா, அம்மாச்சி சொல்லுச்சு இனிமேல் நான் ஆம்பளை பசங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஏங்கா? யார் சொன்னா? அதெல்லாம் நீ பேசலாமே. அம்மாச்சி காலம் வேற, நம்ம காலம் வேற. பசங்க யாருமே தொட்டு பேசக்கூடாது, தொட விடக்கூடாதுன்னு அம்மாச்சி சொல்லுச்சு. இங்க பாரு, தொட்டு பேசுறது ஒன்றும் தப்பில்ல. இதுக்கெல்லாம் முன்னாடி எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியாது. எங்க தொட்டா சரி எங்க தொட்டா தப்புன்னு உனக்கு புரியாது. ஆனா இனிமே
உனக்கு எல்லாமே புரியும். யாரும் சொல்லி தரணும்ல அவசியமே இல்லை. இதுதான் இயற்கை கொடுத்த சக்தி. இந்த உலகத்துல எல்லா உயிரும் இன்னொரு உயிரை சுமக்கிற சக்திய இயற்கையும் கடவுளும் ஆம்பளைங்களுக்கு தரல, ஒரு பொண்ணு கிட்ட தான் கொடுத்திருக்கான். அது ஏன் தெரியுமா? பொண்ணுதான் சக்தி வாய்ந்தவ. எதையும் சுமக்கவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கவும் அவளால மட்டும்தான் முடியும். அதனால நீ எப்பவும் போல இப்படியே இரு, தைரியமா இருக்கணும். சரியா? நந்தினி, நீ உன் தங்கச்சிகளுக்கு மட்டும் தாயா இல்லடி, சமயத்துல எனக்கும் நீ ஒரு அம்மாவா தாண்டி இருக்க. இந்தாங்க காப்பியை குடிச்சிட்டு விளையாடுங்க. குடு. பாத்து சுட. அக்கா கூட எடுத்துக்கோங்க. வணக்கம் பாஸ். விவேக் எப்படிடா இருக்க? ஆல் குட். ஜெர்மன்ல இருந்து மிஷின் வந்ததுக்கு அப்புறமா வர்க் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மந்த் நம்மளால நல்ல குவாண்டிட்டி கொடுத்துற முடியும். சி விவேக், நமக்கு குவாண்டிட்டி விட குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பி வெரி கேர்ஃபுல். ஓகே பாஸ். இந்த பாரு, நான் சொன்ன விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முதல்ல அந்த குவாலிட்டி செக்கிங் யார் பண்றான்னு கேட்டு Good morning, sir. மார்னிங். சரி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த பைப் இருக்குல்ல? மார்னிங் மார்னிங் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். குட் மார்னிங். Good morning, sir. ஓகே ஓகே ஓகே. வாங்க தம்பி. பாலன். வணக்கம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல தம்பி, நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன கவலை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். தம்பி, ரொம்ப சந்தோஷம். சரி, வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. மார்னிங் சார். குட் மார்னிங். டே, அப்புறம் எனக்கு அந்த லாஸ்ட் மந்த் ரிப்போர்ட் வேணும். ஓகே பாஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பாஸ் எனக்கு வெளிய வேலை இருக்கு. ஏய் அது ரொம்ப ஏய், முக்கியம். வா என் கேபின் போலாம். பாஸ். ஏய் வாடா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா வா. ஹாய் சார். ஏய் ஹாய், உட்கார் உட்கார். போ போ போ. உள்ள போ உள்ள போ உள்ள போ. பாஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா வா. உட்கார். உட்கார். உட்கார்றா. ஓரா பிகு பண்ற. அப்புறம் எப்படி போகுது ஆபீஸோட விஷயங்கள்லாம், பேட்டரியோட விஷயங்கள்லாம்? இல்ல பாஸ். பாஸா? அடிடா. டேய் அட்ரா. வேணாம் மச்சான், இது ஆபீஸ். ஏய், உனக்கு தான்டா ஆபீஸ், எனக்கு இது ஸ்மோக்கிங் ரூம். புடி 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 புடி.